ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எயிட் another டே ஆஃப் மை vlog. ஸோ இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டே ட்ரிப் மாதிரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் பண்ணோம். ஸோ மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனது தான். ஸோ இன்றைக்கி மைசூரில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மீட் மை அத்தை மாமா கைஸ். ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு மைசூருக்கு கிளம்பியாச்சு. ஸோ கிளைமேட் காலையில் செம்ம சூதிங்காக இருந்தது, அழகாக இருந்தது. நல்ல மழைலாம் பெஞ்சு ட்ரிசில் ஆகிட்டு சூப்பரான ஒரு கிளைமேட்டில் கிளம்புனோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கார்க்குள்ளே ஏறியாச்சு. ரோடு தான் கொஞ்சம் மோசமாக இருந்தது, பட் ஸ்டில் கிளைமேட் இஸ் வாவ். ஸோ இதுதான் கைஸ் அந்த நைஸ் ரோடுன்னு சொல்லி இப்போ போட்டிருக்காங்க. பெங்களூர் டு மைசூர் ஹைவேன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் தெரில, பட் ரோட் சூப்பராக, அதாவது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ரோடு இது. ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஒரு டீட்டெயிலும் நான் சொல்ல மறந்துட்டேன். இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண புதுசில் போனப்போ எடுத்த வீடியோ, பட் இப்போ தான் எனக்கு போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ இப்போ நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months பிஃபோர் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு மொட்டை போட்ட டைம் அண்ட் மோரோவர் அப்போ நான் ஃபீடிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் இருக்கிறப்பெல்லாம் அந்த ஷாலும் என் கூட இருக்கும். ஸோ நல்ல ஒரு மெமரிஸ். ஸோ அவனும் நல்லா தூங்கி அப்போ தான் எந்திரிச்சார். ஸோ அவரையே வச்சு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். காலங்கத்தால் கிளம்புனதும் என்னவோ வயிற்றுக்குள்ளே அலாரம் அடிச்சிருச்சு. ஆப்வியஸ்லி நாங்கள் சாப்பிட்ணும் இல்லைங்க. ஸோ அதுக்காக தான் உடுப்பி உட்கார் வந்திருந்தோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செம்ம எம்மியாக இருந்துச்சு. எல்லாம் இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சாம்பார், ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு, அண்ட் மோரோவர் அந்த டைம் வந்து என் பையனுக்கு நான் இட்லி மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அவருக்கு எனக்கெல்லாம் இட்லி வாங்கிட்டு வி ஹேட் அ ஆசம் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு டீ அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆமாம் கைஸ், ஆல்மோஸ்ட் மைசூர் கிட்டே போயிட்டோம். மைசூர் போகிற வழியில் ஸ்ரீரங்கப்பட்னா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இது வந்து மோஸ்ட்டாக இந்த உடன் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வாங்கள்ல, அதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நிறைய கிடைக்கும்.
நிறைய இங்கேருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பெருமாள் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே போய் பெருமாளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பெருமாள் கோயில் தான். ஆப்வியஸாக ட்ரிப்புனா மங்களகரமாக ஆரம்பிக்கணும்ல, சரி அதான் நம்ம பெருமாளை பார்த்துட்டு ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போனோம். ஸோ இதுதான் கைஸ் அந்த பெருமாள் கோயில். இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு அங்கே சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தோம். அத்தை மாமா இருந்ததுனால கொஞ்சம் என் பையனையும் ஈஸியாக சமாளிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா அவனையும் வச்சுட்டு இவ்வளோ தூரம்லாம் அப்பா செம்ம ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து பெருமாள் கோயில். ஸோ கோயில் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே ஆப்வியஸாக ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்கும்ல. ஸோ கோயில் வாசலில் நிறைய கடைலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி செம்ம நாஸ்டாலஜிக் மெமரிஸுங்க. எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு சொல்லி காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆப்வியஸாக அந்த கோயிலுக்கு வெளியில் வந்து கடையெல்லாம் பார்த்தா சின்ன வயசில் எவ்வளோ ஆசையாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். சும்மா வாங்குகிறோமோ இல்லையோ சுற்றி பார்க்கணுன்னு. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன குட்டி ஐட்டம்ஸ் தேவை இருந்துச்சு. எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ வாங்கிட்டு அப்படியே சும்மா இந்த கடையெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு எல்லா கடையுமே போய் சுற்றி பார்த்தோம். நீங்களும் பாருங்கள், இதான் வெளியில் இருந்துச்சு. எனக்கு பெருசாலாம் எதுவும் தேவைப்படலைங்க. 2 உட்டன் ஸ்பூன்ஸ் இந்த உப்பு ஜாடியில் போடுறதுக்காக வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அது 2 வாங்கினேன். அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட், இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் மோரோவர் என்கிட்ட
ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லை. ஸோ வெளியில் விழுறதுக்கு இது கொஞ்சம் உள்ளே காம்பேக்டாக இருந்ததுனால இது ஒன்று வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இதையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அப்கமிங் vlogsல உங்கள்கிட்ட காட்டுறேன். Until then, tata, bye bye and stay tuned from DP's World.